பராசக்தியால் ஏற்பட்ட பஞ்சாயத்து. நம்ம நேத்துலேருந்தே பார்த்துருப்போம். பராசக்தி அப்படிங்கிற ஒரு பெயரை, இது என்னோட படத்துக்கு வரக்கூடிய பெயர் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் டீம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது என்னோட படத்துக்கு வரக்கூடிய பெயர்ன்னு சொல்லி விஜய் ஆண்டனி டீம் ஒரு பக்கம் சொல்லி 2 பேர் லீகல் நோட்டீஸ் வந்து மாற்றி மாற்றி வெளியிடுறத பார்த்துருப்போம். இது இல்லாமல் இந்த 2 பேருமே நம்ம எந்த பக்கமே விட்டு கொடுக்க முடியாது. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி சினிமாவுக்கு வரக்கூடிய நடிகராவோ அல்லது ஒரு டெக்னிக்கல் டீமுக்கு வரக்கூடியவங்களாவோ ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையில் டிப்ரெஷனில் இருந்தாலுமே இவரோட ஸ்பீச்சை கேட்டால், இவரோட இன்டர்வியூவை கேட்டால் எப்போதுமே மோட்டிவேஷன் ஆகக்கூடிய பாசிட்டிவ் மட்டுமே பேசக்கூடிய விஜய் ஆண்டனி ஒரு பக்கம். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனைனா நம்ம யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது, யார் பக்கம் சரி இருக்கும், யார் பக்கம் தப்பு இருக்கும், என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம். உண்மையாகவே இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து நம்ம நினச்சிட்டு இருக்கப்போ இப்போ 3ஆவதாக ஒரு ஆள் உள்ளே வந்திருக்காங்க. இந்த பராசக்திங்கிற டைட்டில் நீங்கள் வைக்கவே கூடாது அப்படின்னு. ஆக மொத்தம் பராசக்திங்கிற பெயர் யாருக்கு வரப்போகுது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறையா உண்மைகள் என்னென்ன, இது மட்டும் இல்லாமல் அந்த 3ஆவது அணி யார், இதோட முடிவாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிற நிறையா விஷயத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வை பிரசன்ஸ், இது பராசக்தியால் ஏற்பட்ட பஞ்சாயத்து. நான் உங்கள் விஜய் டாமினிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் ஆண்டனி இவங்க 2 பேரோட இந்த படம் ரிலேட்டடாக பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் சிவகார்த்திகேயனோட கெரியரில் 25வது படம், மிக முக்கியமான படம். ஏன்னா ஒரு ஸ்டாரோட லைஃப்பில் ஃபிலிமோகிராஃபியில் 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம் அப்படிங்கிறது எப்போயுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அண்மையில் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபேன் பேஸ்லையாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் எந்த இடத்துக்கு வச்சு பார்க்கப்படுறாருங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த தளபதியாக எல்லாருமே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், நம்பர் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அமரன் படம்லாம் ஹியூஜ் சக்ஸஸ். அப்போ சிவகார்த்திகேயன் அடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துக்கு தள்ளப்படுறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அந்த ஒரு பட்சத்தில் சுதா கொங்காரா கூட 25வது படத்துக்கு கமிட் ஆகுறாரு. இதுலேயுமே பல சிக்கல்களும் பல காசிப்புகளும் எழுந்தது. என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பத்தில் புறநானூறு அப்படின்னு டைட்டில் சொல்லப்பட்ட படம். இந்த படத்தில் சூர்யா நடிக்கிறதா இருந்தது. சூர்யா அண்ட் சுதா கொங்காரா மறுபடியும் ஒரு டீம் அப் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் சுதா கொங்காரா 2D ப்ரொடக்ஷன் விட்டு வெளில வராங்க. அதுக்கப்புறம் 2D ப்ரொடக்ஷனுமே NOC கொடுத்து நீங்கள் யார் கூட வேணால் இந்த படத்தை பண்ணுங்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக வெளியில் வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அமரன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா இந்த 25வது படத்தில் கமிட் ஆகிறார். அவருக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. 25வது படம் அப்படின்றதுனால அவரோட கெரியரில் மிக ரெஸ்பான்சிபிளான ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கூடுதலான வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெயம் ரவி ஒரு பக்கம் ஆன்டாகனைஸ் பண்ணுறாரு, அதர்வா ஒரு பக்கம் வந்து இன்னொரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. இந்த படம் எப்படி வரப்போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சுதா கொங்கரோட டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு அப்டேட் வீடியோ இருக்குன்னு சொல்லி டைட்டில் டீசர் விடுறாங்க. நம்ம புறநானூறாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லை, இந்த படத்துக்கான டைட்டில் பராசக்தி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இதில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஜெயம் ரவி கிட்டத்தட்ட 24ல் வர சூர்யாவோட கேர் மாதிரி, இந்த ஆத்ரேயா கேரக்டர் மாதிரியே இருக்கிறாரு. அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த கன் ஷாட்ஸாக இருக்கட்டும், பயங்கரமான நெயில்டாக இருந்தது. ஓகே, பயங்கரமாக இருக்காப்பான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அதர்வா ஸ்டூடெண்ட்டாக வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸ்ரீலீலா ஒரு பக்கம் இப்போ தான் புஷ்பா 2ல் பார்த்தோம், இதில் அப்படியே ஆப்போசிட் ரோலாக இருந்தது. இது இல்லாமல் இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயனோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கே, அந்த வே ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்வாக்னு சொல்லுவோம்ல, அந்த நடந்து வரும்போது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். ஆக மொத்தம் ஐயா எஸ்கேக்கு 25வது படமும் பந்தயாட்சிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர எதிர்பார்ப்புலையும் சந்தோஷத்துலேயும் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஒரு பெர்ஃபெக்டான ஃபில்மை சுதா கொங்காரா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தோம். இப்படியே இது ஒரு பக்கம் இருக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹிந்தி எதிர்ப்பை ஒரு ஒன்லைனாக வச்சுருக்க கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பச்சையப்பன் அப்படின்னு சொல்லி பச்சையப்பாஸ் காலேஜை எடுத்துகிட்டு போகிற ஒரு கதையாக இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச், அதாவது மாணவர்கள் இதை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து சிவகார்த்திகேயன் ஃப்ரேமை காட்டுறதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் சிவகார்த்திகேயன் காட்டினதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அதே ஒரு விஷயத்தை அடித்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச் அப்படிங்கிறத அடிச்சுட்டு டூ நாட் டச் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்கள் இதை தொடக்கூடாதுங்கிறத அடிச்சுட்டு மாணவர்களை நீங்கள் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எழுத்துருக்கும். அப்போ சிவகார்த்திகேயன் முன்னாடி சிவகார்த்திகேயன் பின்னாடி இந்த படம் எப்படி மாறுதுன்னு சொல்லி SK25 கொஞ்சம் பவர்ஃபுல் இம்பாக்ட் ஃபில்மாக வருது, ஹிந்தி எதிர்ப்பை வச்சு வருது அப்படின்றப்போ இங்கே வந்து கவர்மெண்ட் பேஸ்டு சப்போர்ட்டாக இருக்குன்ற ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியும். ஓகே, இது SK25. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சக்தி பிரபுவோட டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்காரு. சக்தி பிரபு ஆல்ரெடி வாள் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. பிக் பாஸில் ரொம்ப ஃபேமான நம்ம பிரதீப் ஆண்டனி தான் அந்த படத்தில் ஹீரோவும் நடிச்சிருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை பற்றி. அவரோட படத்தில் தான் 25வது படமாக விஜய் ஆண்டனி நடிக்கிறார். அவரோட ஃபிலிமோகிராஃபிலையும் 25வது படங்கிறனால மிக முக்கியமான படம். அண்மையில் விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்து வெளிவந்த நிறையா படங்கள் வந்து கலவையான விமர்சனங்கள் இருக்குது. வசூல் ரீதியாக என்ன மாதிரியான இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்மளாம் ஒரு கட்டத்தில் நிறைய பேர் ஹேஷ்டேக்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. அண்ணா நீ திரும்ப வந்து கான்செர்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன், திரும்ப மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன், நீ படம் பண்ணாதனேன்னு சொல்லி எவ்வளோ ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா
இசையில் ஏதோ ஒரு உயரத்தில் இருக்கிற நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஃபிலிமோகிராஃபியாக ஒரு நடிகராக பார்க்குறப்போ கொஞ்சம் நம்ம கவலைப்படுற இடத்துல தான் இருக்கார் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அவர் செலக்ட் பண்ணுற கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப திரும்பி பார்க்குற விதமாக, யோசிக்கிற விதமாக தான் இருக்கும். அந்த ஒரு விதத்தில் ஓகே, விஜய் ஆண்டனியுமே பெஸ்ட்டான ஃபிலிம் தான் சூஸ் பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது அவர் 25வது படம் எப்படி நடிப்பாருன்னு இருக்குல்ல. ஸோ அந்த 25வது படமே கம்பல்சரி வந்து ஒரு நல்ல படமாக தான் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர் கமிட் ஆகிறாரு. அந்த 25வது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஒரு பக்கம் விடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன் அப்படிங்கிற நேம் இருக்குது. சரி, ஓகே, சக்தி திருமகனுக்கு பராசக்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, சக்தின்னு வர்றாங்கிட்ட அது கிடையாது. தமிழில் சக்தி திருமகனாக இருக்குது. இது மற்ற லாங்குவேஜஸில் நீங்கள் கொடுக்கும்போது தெலுங்கில் இது பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படிங்கிற பேரில் தான் மாறுது. அப்போது விஜய் ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னா, அவர் சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாரு. சரி, ஓகே, அது அப்புறம் பேசுவோம், முதல்ல படத்துக்குள்ளே வந்துடும். இந்த படத்தோட போஸ்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனியோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கள் இருக்குது. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்டடங்கள் இருக்குது. அப்போ இது கோயிலை வச்சு நடக்கக்கூடிய அரசியலா, இல்லைனா மதத்தை வச்சு நடக்கக்கூடிய அரசியலா, இது என்ன மாதிரியான கதை, இல்லைனா வந்து விஜய் ஆண்டனி டிஏஜிங் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்கள் இங்கே பேசப்படுது. அப்போ விஜய் ஆண்டனியுமே 25வது படத்தை பவர்ஃபுல்லாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரியுது. இப்போ நம்ம டைட்டிலுக்கு வருவோம். ஒரு பக்கம் அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த பராசக்தி, இது எல்லா லாங்குவேஜ்லேயுமே பராசக்தி அப்படிங்கிறத தான் போகும். லைக் வந்து கேஜிஎஃப் அப்படி எல்லா லாங்குவேஜ்லேயுமே கேஜிஎஃப் அப்படின்னு தான் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பா, எல்லா லாங்குவேஜ்லேயும் புஷ்பான்னு வந்தது. ஆனால் பாபநாசம்ங்கிற படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் திருஷ்யம் இருக்குல்ல, அந்த மாதிரியான இஷ்யூ தான் இப்போ இங்கே வந்து நிற்கிது. தமிழில் சக்தி திருமகன் அப்படிங்கிற படம் விஜய் ஆண்டனியோட படம் தெலுங்கில் போகும்போது பராசக்தியின் போது இதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா தெலுங்குன்னு போகிறப்ப ஏன் பிரச்சனைனா, தெலுங்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கலெக்ஷன் இண்டஸ்ட்ரி. எப்படிப்பட்ட கதைகள் கொடுத்தாலுமே அங்கே நம்ம சம்பாதிச்சிடலாம். தெலுங்கோட மாஸ் ஓப்பனிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு வசூல் ரீதியாக நல்ல பிளேஸை கொடுக்கக்கூடிய இடம். அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஒரே டைட்டில் எப்படி பேர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது, இது ஈகோ கிளாஷ்னு எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஈகோலெஸ்ஸான பீப்புள் தான் இந்த சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம். சிவகார்த்திகேயன் பெரிய அளவில் ஈகோவாக நம்ம பார்த்ததில்ல, விஜய் ஆண்டனியுமே ஈகோவாக பார்த்ததில்லைன்றப்ப இவங்களுக்கு ஈகோ கிளாஷ் வராது. பட் இந்த டைட்டிலுக்கான ஒரு கிளாஷ் வரதில்லை. அப்போ தெலுங்கில் ரிலீஸ் ஆகும்போது மட்டும்தான் சக்தி திருமகன், அதாவது பராசக்தியாக மாறுதான்னு கேட்டால் நாட் ஒன்லி தெலுங்கு, அதர் லாங்குவேஜில் கன்னடாலேயோ இதிலெல்லாம் மாற்றும் போதுமே பராசக்தி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. சரி, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ விஜய் ஆண்டனி முதல்ல அவர் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்க டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 2024. அதாவது போன வருஷம் ஜூலை 22 அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பராசக்திங்கிற படத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ், அதாவது இந்த படமான பராசக்தி எடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷனான அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் கிட்ட அவங்க என்ஓசி வாங்கியிருக்காங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன் யார்? பராசக்தி, நம்ம ஐயா சிவாஜி அவர்கள் நடித்த படத்தோட ப்ரொடக்ஷன் இல்லையா, அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க பராசக்திங்கிற பேரில் படம் பண்ணட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி. இதில் என்ன இப்போ உண்மையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராசக்திங்கிற பெயருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா, பராசக்தி வெறும் பெயர் கிடையாது, அது ஒரு அடையாளம். ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து இப்போ வரைக்குமே நம்ம சிவாஜி படம் பார்த்துருப்போம், ரஜினி அவர்களோட சிவாஜி படம். ஃபோன் எடுத்து காதில் வைப்பார், யார்ரா நீ அப்படின்வாரு, பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்லுவார். சிவாஜி அப்படின்னோடனே ஓ, பேரை கேட்டவொடனே சும்மா அதிரதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ பராசக்திங்கிறது இங்கே நாட் ஜஸ்ட் நேம், இட்ஸ் அன் எமோஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். இது அப்படியே சிவகார்த்திகேயன் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் வந்து ரஜினியை இன்ஸ்பயர் பண்ணி உள்ளே வராரு, ரஜினி முருகன் அப்படிங்கிற பேரில் ஒரு படம் பண்ணுறாரு. அவரோட எல்லா படங்கள்லையுமே ஏதோ ஒரு இடங்களில் சூப்பர் ஸ்டாரோட ஒரு எப்படி சொல்கிற ரெஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுது. அமரனில் மட்டும்தான் அது கிடையாது. பட் அதர்வைஸ் எல்லா படங்களுமே ரஜினியோட ரெஃபரன்ஸ் அவர் வைக்க ஆரம்பிக்கிறார். அப்போ இது அப்படியே யோசிச்சு பாருங்களேன், யார் ராணி பராசக்தி ஹீரோடா, அப்போ சொன்னது சூப்பர் ஸ்டார், இப்போ சொல்கிறது யார்? சிவகார்த்திகேயன். அப்படின்ற பட்சத்தில் வரல, ஒரு பக்கம் சிவாஜி, அடுத்து சூப்பர் ஸ்டார், அடுத்து இந்த டைட்டிலையோ இல்லை இந்த டைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காருங்கிற பெரிய விஷயம். ஏன்னா கண்டிப்பாக அதை சிவகார்த்திகேயன் யோசிக்காமல் இருக்கவே மாட்டார். இதெல்லாம் கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அந்தளவு அவர் சினிமா வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, அவர் இந்த படத்துக்காக இல்லைனா ஆன்மீகம் சார்ந்து வர்றதுனால எதனால இது எடுக்கிறாருந்தாலும் அவரும் ஒரு பக்கம் இதை விட்டு கொடுக்க போகிற மாதிரி தெரியலை. ஆனால் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட்டிவான ஒரு என்ஓசி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பட்சத்தில் இதை நம்ம இப்படி பார்ப்போமே, சிவகார்த்திகேயனுக்கு நம்ம இந்த டைட்டில் கொடுக்குறது மூலமாக சிவகார்த்திகேயனுக்கு இப்போ இருக்கக்கூடிய ரீச் தெரியும். விஜய் ஆண்டனி சிவகார்த்திகேயன் எடுக்கிறப்போ யாருக்கான ரீச் அதிகம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ பராசக்தி மறுபடியும் ரீச் ஆகும், ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட நேம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அஸ் அ பிஸ்னஸாக அவங்ககிட்ட இருந்திருக்கலாம். பட் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் இப்போ சிவகார்த்திகேயன் பக்கம் தான் நிற்கிறாங்க. இப்படியே அந்த இரண்டு தரப்புக்கும் இப்படி ஒரு விஷயங்கள் போதா, யார் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ரெண்டு பேரில் யாரோ ஒரு விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதுதான் நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, மூணாவதாக உள்ள ஒரு டீம் வந்திருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி சமூக நல பேரவை அப்படிங்கிற ஒரு டீம். இவங்க இப்போ வந்து அவங்க கிடையாது, இவங்க ஆரம்ப காலங்கள்லேருந்து இருக்காங்க. சொல்லப்போனால்
நம்ம ஐயா சிவகுமார் இருக்கார்ல, சூர்யா அவர்களோட தந்தை. ஸோ சிவகுமார் அவர்கள் அப்போது ஒரு படம் நடிக்கிறார் 1985. ஸோ அந்த படத்தோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி தான். ஆனால் அப்போவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் ஐயா சிவாஜி அவர்கள் நடித்த படத்தோட டைட்டில் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போயே பிரச்சனை பண்ணி மீண்டும் பராசக்தின்னு சொல்லி மீண்டும்ங்கிற ஒரு பேரை ஆட் பண்ணி அது மூலமாக ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு படம் சிவகுமார் ஐயாவோட தான் மீண்டும் பராசக்தி. அப்போவே பிரச்சனை கிடையாது. அப்போவே அவங்களோட உரிமைக்காக போராடினாங்க, உரிமை குரல் கொடுத்தாங்கன்ற பட்சத்தில் இப்போ எப்படி சும்மா விடுவாங்க? ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜி சமூக நல பேரவையோட தலைவரான கே சந்திரசேகரன் அவர்கள் வந்து அண்மையில் ஒரு விஷயம் வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ஒரு படத்தோட கதைக்கு பிரச்சனையாக இருந்தது, கதைகளை காப்பி அடிச்சிங்க, அதுக்கப்புறமா பாடல்களுக்கு பஞ்சமாக இருந்தது, அதனால் சாங்ஸை ரீமிக்ஸ்ன்ற பேரில் காப்பி அடிச்சிங்க, இப்போ படத்தோட தலைப்புகளுக்கே பஞ்சமாக இருக்கா? எதுக்கு வந்து ஒரு தலைப்பை நீங்கள் வந்து காப்பி அடிக்கிறீங்க? இதை வந்து யாருக்கிட்ட கேட்டீங்க? உங்கள் 2 தரப்பினருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், நீங்கள் வந்து இந்த படத்தோட தலைப்பை வைக்கக்கூடாது, பராசக்தின்ற தலைப்பை வைக்கக்கூடாது. ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு தரப்பு இந்த தலைப்பை வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் சிவாஜி ஐயாவோட ரசிகர்களை வந்து பெருந்திரளாக நாங்கள் கூட்டம் சேர்த்து கண்டிப்பாக ஒரு போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இது இன்னும் நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி ஒற்றுமையாக முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப இது எதுக்கு புது பிரச்சனை, அப்போ இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரில. இதுக்கு இன்டர்னல் லிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் பராசக்தி டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க, உங்கள் டீம் கேட்குறாங்க, ஒரு லெட்டரெல்லாம் வெளியில் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனியும் விடுறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் ஆண்டனி படத்தை இப்போ டைரக்ட் பண்ணுற சக்தி பிரபு இருக்கார்ல, டைரக்டர் சக்தி பிரபு இதுக்கு முன்னாடி வாள் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். சரி, ஓகே, ஜஸ்ட் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் இந்த சக்தி பிரபுவோட நெருங்கிய சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். அப்போ இவங்களுக்குள்ள ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறையும் இருக்குது. அதை தாண்டி அவரோட முதல் படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணது மூலமாக ஒரு உதவி முறையும் இருக்குது. ஆக மொத்தம் இந்த படத்துக்கான முடிவுன்றது ரொம்ப சுமூகமாக நடந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய அளவில் பிரச்சனையாக மாறாது. நான் கொடுக்க மாட்டேன் நடக்காது. விஜய் ஆண்டனி எப்போதும் அமைதியாக நாடக்கூடிய ஒரு நபர். அப்படிங்கிறப்ப அவர் தரப்பில் அது அமைதியாக போகும். இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனி படத்தோட இயக்குனர் வந்து சிவகார்த்திகேயன் சொந்தக்காரர் அப்படிங்கிறனாலையும் கொஞ்சம் சுமூகமாக போக வாய்ப்பு இருக்குது. அது என்ன இப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சொல்ல வருதுன்றதுனாலையும் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களோட விருப்பமும் இந்த படத்துக்கான முடிவுன்றது ரொம்ப சுமூகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, யாருக்கு பராசக்திங்கிற டைட்டில் வந்தால் நல்லாயிருக்கும்? நான் சொன்ன மாதிரி பராசக்தி ஹீரோடா சிவாஜி அப்படின்னு சொல்கிற மாதிரி பராசக்தி ஹீரோடா சிவகார்த்திகேயா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமா? ஆர்எல்ஸ் இங்கே விஜய் ஆண்டனி அவர்களுக்கு கொடுப்போமே, இந்த படம் வந்து இந்த டைட்டில் நல்லா பப்ளிசிட்டி ஆகிடுச்சு, இது மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், இது விஜய் ஆண்டனி போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது வந்து எப்படியா சுமூகமாக முடிஞ்சால் போதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த பிரச்சனை தொடர்ந்து இந்த பிரச்சனை சார்பாக உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்குல்ல, அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.